இந்த அறுவடை திருநாளிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைத்து மக்களையும் வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 6 நாளிலே உருவாக்கினார். வார்த்தையினால் உருவாக்கினார், வல்லமையை உண்டாக்கினார். அதை சின்ன ஒரு பாட்டாக கேட்போமா? முதல் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாயம், 3ஆம் நாள் புல் பூண்டு விருட்சங்களாம், 4ஆம் நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள், 4ஆம் நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள், 5ஆம் நாள் மச்சங்கள் சிறகுள்ள பட்சிகள், நீரில் விளையாடும் நீர் வாழும் ஜந்துக்கள், ஆறினில் ஊறும் பிராணிகள் மிருகங்கள், ஆறினில் ஊறும் பிராணிகள் மிருகங்கள், மானுவை படைத்த பின் ஓய்ந்து இருந்தார். அப்படியே படைக்கப்பட்ட உலகம்தாங்க இந்த உலகம். அருமையாக நேர்த்திய சூப்பராக படைச்சிருக்கிறாருல்ல. படைத்து முதலாக ஆதாம்கிற மனிதனை அவர் உண்டாக்கி நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். இன்றைக்கு முதல் தொழிலாளி யார் தெரியுமா? விவசாயி தான். விவசாய பெருமக்களை நம்ம டெய்லி நம்ம நினைக்கணும், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், விவசாய நிலங்களை நம்ம மதிக்கணும். அவங்க சேத்துல காலை வைக்கலான்னு நம்ம சோத்தில் கையை வைக்க முடியாதுங்க. எத்தனை தான் பதவி படிப்பு பட்டம் பெற்றாலும் பணம் நம்ம வயிறை நிரப்பாது. உணவு பொருளை தயாரித்து தருகிற விவசாய பெருமக்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஏற்ற காலத்தில் பருவமழை தருகிற ஆண்டவர், விளைச்சலை தருகிற ஆண்டவர், எல்லாவற்றிற்காக இந்த சூரிய சந்திரனை தந்து, விளைச்சலை தந்து, விவசாய பெருமக்களை தந்து, விளைநிலங்களை தந்த ஆண்டவர் இந்த நாளில் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சிருஷ்டியை நாம் ஆராதிக்காமல் சிருஷ்டிகரை ஆராதிப்போம். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வீட்டில் ஒரு அம்மா நல்ல பலகாரம் செய்கிறாங்கன்னு வைங்களேன். உதாரணமாக ஒரு தோசை எடுத்துக்கிட்டுங்களேன், சூப்பராக நல்ல முருவலாக செஞ்சு தராங்கன்னா நம்ம ஓடி யார்கிட்ட பேசுவோம்? அம்மாட்ட தானே பேசுவோம். அம்மா அவங்க தோசை சூப்பர்மா, அருமையாக இருக்குமான்னு தோசைக்கிட்ட உட்காந்து பேசுவோம்மா? இல்லை. அப்படி என்றால் அன்பானவர்கள் இந்த நாளில் படைத்த ஆண்டவரை துதிப்போம். பைபிளில் ரூத்து நகோமி, அந்த நகோமி அம்மாவுக்கும் கணவன் இல்லை, ரூத்துக்கும் கணவன் இல்லை. ஆனால் மாமியாரை விட்டு அவங்க பிரியலைங்க. இந்த காலத்தில் சண்டை போட்டுட்டு போகிற மாதிரிலாம் போகலை. மாமியாரை மதிக்காத மருமகளாக இல்லை, மருமகளை மதிக்காத மாமியாராக இல்லை. 2 பேரும் ஒரு நல்ல உதாரணம். இந்த மருமகளுக்கு மாமியார் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? போவாசுங்கிறவுடைய வேலை நிலத்தில் போய் நீ அறுவடை நேரத்தில் அங்கே கதிர்களை அறுத்து கொண்டு வா. உடனே அந்த அம்மா புறப்பட்டு போனாங்க. இந்த காலத்து மருமக்கமார் 10 கேள்வி கேட்பாங்க, மாமியார் சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் எந்த குடும்பத்தில் ஒரு மாமியாரை தாயாய் மதித்து அது மாமியாரோட குரலுக்கு கொடுக்குற குடும்பம் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மருமகளையும் பெற்ற பிள்ளை போல நினைத்து நகோமி மகளையும் தான் கூடுவாங்க. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம் அல்ல. அன்பானவர்களே, அந்த ரூத்து நகோமியோட வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வராருங்க. அப்படி என்றால் அந்த ரூத்து விளைநிலத்தில் போய் அறுவடை பண்ணி கதிர்களை பொறுக்கி கொண்டு வருவா. அந்த வயக்காட்டில் கொஞ்சம் சாப்பாடுக்கு பண்டம் கிட்ட கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பண்டத்தில் ஒத்திலே தின்னுட்டு வர மாட்டா. மாமியாருக்குன்னு கொஞ்சமாக ஒதுக்கி வச்சு கொண்டு வருவா. இன்றைக்கி எத்தனை மருமக்கமார் மாமியாருக்கு கொடுக்குறோம்? எத்தனை மாமியார்மார் மருமக்களை நேசிக்கிறோம்? இந்த அறுவடை நாளிலே கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வோம். குடும்பங்களை நேசிப்போம், உறவுகளை நேசிப்போம், படைத்த ஆண்டவரை நேசிப்போம், விவசாய பெருமக்களை நேசிப்போம்.